ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங்கோடைய சீசன் 3 எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம மாசாக இருக்கும். இந்த எபிசோடு வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதுக்கு முந்தின எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த எபிசோடில் தான் ஃபஸ்ட் டைமாக ஹீரோ கோவப்படுறத காட்டுவாங்க, பயங்கரமாக கோவப்படுவான். அதனால் இந்த எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், செம பயங்கரமாக இருக்கும். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து கொரியாவில் இருக்கிற நைட் கேல்டு தான் காட்டுறாங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் அந்த கில்டு லீடர்கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேட் ஓப்பன் ஆயிருக்கு சார். அந்த கேட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது மெஷர் பண்ணதில் அப்படின்னோடனே என்ன ரேங்க்கு எஸ் ரேங்க் கேட்டா அப்படின்னோடனே எஸ் ரேங்க் கேட் இல்லை சார், ஏ ரேங்க் கேட்டு தான், நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னோடனே போச்சுரா நம்ம தலையை உருட்ட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இந்த கேட் நம்மளுக்கு வேணாமா சார், வேறு யாருக்குன்னா கொடுத்துடலாமான்னொன்னே என்னை பார்த்தா நான் சொம்ப மாதிரி அழகாக இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்துறான் ஆக்ரோஷமாக. சரி விடுங்க சார், கோவப்படாதீங்க சார். சரி இப்போ என்ன தான் சார் பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே நம்மளுக்கு ஒரு எஸ் ரேங்கர் வேணும், அப்போ தான் நம்ம அந்த கேட்டை அட்டன் பண்ண முடியும்னோடனே பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு எஸ் ரேங்கர் இருந்தால் கூட போதும், அந்த கேட்டை நம்ம அட்டன் பண்ண முடியும், யார் அந்த எஸ் ரேங்கர் அப்படின்னோடனே அது உங்களுக்கே தெரியுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. யாரா அது எஸ் ரேங்கர்னு பார்த்தா நம்ம ஜின்வுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வுன்னு சொல்லுவான் பாருங்க. ஜின்வு வந்து காட்டுவாங்க. ஜின்வு வந்து ஊக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஆஜின் கில்டு தான் பேர் அப்படின்னோடனே அவன் வந்து நே சூப்பராக இருக்குண்ணே பேர், சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லுவான். உடனே இன்னொரு ஆள் சாகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டோடனே இல்லை அவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாடா, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்டடான ஆள் வேணும், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும், நம்மள விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னோடனே அப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே. என்னோடனே கது தட்டுற சவுண்டு கேட்கும், யாரா அதுன்னு சொல்லிட்டு போய் கது தந்து பார்த்தா நைட் கில்டுலேருந்து 3 பேர் வந்திருப்பானுங்க. நீங்கள் எதுக்கடா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு பார்ப்பானுங்க. நைட் கில்டுலேருந்து வந்தவனுங்க வந்து டென்ஜனை காட்டுவானுங்க. வந்து எஸ் ரேங்க் டென்ஜனா அப்படின்னு ஹீரோ கேட்பான். எஸ் ரேங்க் டென்ஜன் இல்லை, இது வந்து ஏ ரேங்க் டென்ஜன்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லான டென்ஜன். பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சு உடனே கில்டு லீடர் என்ன சொல்கிறான், மற்ற எஸ் ரேங்க் கண்ட்ரஸ்க்குலாம் நாங்கள் 10% தருவோம் சார், உங்களுக்கு வந்து நாங்கள் 20% தரணுன்னே ஹீரோனே 20% எல்லாம் இல்லை 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உடனே அவன் ஷாக் ஆகிட்டு சார் 50-50 அதிகம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்லுவான், நான் ஒரு தனி கில்டுப்பா அதனால் வந்து 50-50 தான் அப்படின்வான். அதுக்கு அவன் வந்து இல்லை சார் 40-60 வச்சுக்கலாம் சார் அப்படின்னோடனே ஹீரோனே ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடுவான், இல்லை இந்த பேரெல்லாம் பேசுகிற வேலை வேணாம் அப்படின்னோடனே அவனுக்கு வேறு வழி தெரியாது. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகேன்னு சொல்லிட்டு காட்டிடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து டஞ்சனான தான் காட்டுறாங்க. டஞ்சனுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ளே போகிறதுக்காக ஹீரோக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அவன் இன்னும் வரலையே, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். உடனே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஷேடோ அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் வந்து இங்கே ஸ்கூல் பில்டிங் காட்டுறாங்க. ஸ்கூல் பில்டிங் ஆண்ட வந்து ஒரு 3 பசங்க பேசிட்டு ஒரு ரூமுக்காக போகிற மாதிரி காட்டுறாங்க. அவனுங்க அப்படியே நடந்து போய் ஒரு ரூமுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணுறானுங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஒரு டஞ்சன் கேட் ஓப்பன் ஆயிருக்கு. இவன் வந்து பக்கத்தில் போய் ஒருத்தன் ஸ்டைலாக நிற்பான். இவன் 2 பேர் கத்துவானுங்க, டே அங்கே நிற்காதரா அப்படின்னோடனே இந்த டஞ்சனுக்குள்ளே தாண்டா போய் சண்டை போடுவானுங்க, டஞ்சனுக்கு வெளியெல்லாம் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒன்று வந்து அப்படியே அவன் தலையை பிடிக்கும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். தலையை பிடிச்சி அப்படியே தூக்கும் பாருங்க. அவன் உடனே டீ காப்பாற்றுங்கடா, எவனோ ஒருத்தன் காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த ஐயா சோஜர் அப்படியே பிடிச்சி அவன் தலையை வெளியே வரும்போதே அப்படியே நெசுக்கி போட்டு மிச்சம் இருக்கிற 2 பேரையும் கொண்டுடுவான். அங்கேருந்து 3 பேரையும் கொண்டுட்டு அந்த ஐயா சோஜர் வெளியே வருவான் பாரு. அவன் ஒன்று சொல்லுவான் பாருங்க, இந்த வேட்டைக்காரனுக்கு இதெல்லாம் பத்தாதுடா, இன்னும் நிறைய பேரை கொல்லணும்டா, மேலே சவுண்டு கேட்குது, வாடா மேலே இருக்கிறவனையும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த கதவு உடச்சிட்டு பார்க்குறானுங்க. அங்கே பார்த்தா 2 பேர் கடலை போட்டுட்ருப்பானுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்ருப்பான். அந்த பையன் இதை பார்க்குறான், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுங்காட்டி பொசுக்குன்னு வந்து ஒரே வெட்டும். அதோட அந்த சீனில் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பான். அங்கே வந்து 14 ஏ ரேங்கரும் அப்புறம் 20 பி ரேங்கரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து கூட்டம் கூட்டிட்டோம். சார் ஜேஜு ஐஸ்லேண்ட் ரைடு சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கூட்டிடுவானுங்க. உடனே ஒரு பொண்ணு வந்து நடுவில் வந்து ஒரு ஏ ரேங்க் ஹீலர் வந்து தடுப்பா, டே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க. உடனே லீடர் வந்து சார் வந்துட்டிங்களா சார் கரெக்டாக டைமுக்கு, சரி வாங்க சார் போகலாமா, லைட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. இந்த சீனில் அங்கே அப்படியே அண்டர் அசோசியேஷன் பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே கஸ்டமர் கேர் மாதிரி உட்காந்துருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு அழுதுட்டு இங்கே ஒரு மாஸ்டர் வந்து எல்லா பசங்களையும் கொல்லுது. உடனே இந்த பொண்ணு நீங்கள் எங்கே இருக்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் டாய்லெட்டில் ஒளிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு வந்து கேட்குது, உங்களை எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் தாக்குச்சு அப்படின்னு. உடனே அதுங்கெல்லாம் பச்சை கலரில் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு சொன்ன உடனே ஐயோ அதெல்லாம் ஐயாக்ஸாக இருக்குமே, அங்கே நீ நிற்காத, மோப்பம் பிடிச்சி அதுங்க வந்துடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக அந்த பொண்ணு கத்த கொன்னுடும் அதுங்கெல்லாம் சேர்ந்து. அந்த பொண்ணு கத்திட்டே சத்தத்தை பார்த்து இந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி நிற்பா. அப்படியே மற்ற பசங்களை காட்டுறேன்.
ஒரு பாதி பசங்க கிட்ட தப்பிச்சிருவானுங்க, மிச்ச பேர்லாம் ஸ்கூலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு செத்துட்டு இருப்பானுங்க. அதுக்கு அந்த ஐயாக்ஸை காட்டுவானுங்க. பாரு அந்த ஐயாக்ஸ் சொல்லும், மிச்சம் இருக்கிறவங்கலாம் மேலே தானே இருக்கானுங்க, வழி அடைச்சிட்டேன்டா, என்னுடைய கடைசி கட்ட வேட்டையை தொடங்குறேன்டா, மொத்த பேரையும் கொல்ல போகிறேன்டா அப்படியே இந்த ஐயாருக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா பசங்களாம் வழியெல்லாம் அடைச்சி வச்சுருப்பானுங்க, சேர் கீர்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடைச்சிருப்பானுங்க. அதை வந்து ஒரே அடியிலே உடச்சி எரிஞ்சிரும். பசங்கள்லாம் ஃபுல்லாக பயத்தில் இருப்பானுங்க, பயங்கரமாக பயந்து போயிருப்பானுங்க. அவன் அப்படி இதுவில் இருக்கும். ஒருத்தன் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது அவனை அப்படியே கழுத்துலேயே ஒரே வெட்டிடும். அவனை கொன்னதை பார்த்துட்டு மொத்த பசங்களும் பயங்கர பயத்தில் இருப்பானுங்க. அங்கே ஒரு மாஸ்டர் சொல்லும், பாஸ் இங்கே ஒரு பொண்ணுக்கு மேஜிக் பவர் இருக்கு பாஸ், முதல்ல அவளை கொல்லடா அப்படின்னு சொல்லுவானுங்க. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி தான் சொல்லுது. ஹீரோ தங்கச்சியோ பயங்கரமாக பயந்துட்டானே, என்னை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே பயங்கரமாக உட்காந்து பயந்துட்டு அப்படி நின்றுட்டுருப்பா. பக்கத்தில் இருக்கிறவன், நான் போய் சண்டை போடவா, நானும் ரீயா வைக்கணும் இருக்கேன், ஆனால் நான் ஒரு ஹீரோங்கிறாச்சு போன செத்துருவனே அப்படின்னோடனே அந்த ஐஆர் சோல்ஜர்ஸ் வந்து அந்த பொண்ணு நார்மலான பொண்ணு தானே அப்படின்னோடனே, இல்லைடா அவகிட்ட மேஜிக் பவர் இருக்கு சாவடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்தை அந்த ஐஆர் சோல்ஜர் வெட்ட, இன்னொரு ஐஆர் சோல்ஜர் உள்ளேருந்து அந்த பொண்ணுக்கு ஹீரோனிக்குள்ளேருந்து வந்து அந்த கையை பிடிச்சி அப்படியே தூக்கி பறக்க விட்டுருவான். என்னடா அதுன்னு பார்த்தா உள்ளேருந்து பட்டுன்னு ஒரு 3 ஐஆர் சோல்ஜர்ஸ் வந்து பயங்கரமாக நிற்பானுங்க. அப்படியே அந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த பக்கம் ஹீரோ வந்து டென்ஷனுக்குள்ளே போனதெல்லாம் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஏரங் ஹண்டர்ஸ்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. இவனுங்க சண்டை போட்டுருக்கிறத காட்டுறாங்க. உடனே ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது தப்பா, இது சரியில்லை, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ஹீரோ நான் கிளம்புறேன் அப்படின்ன உடனே அங்கே இருக்கிறவன் வந்து கத்துறான், சார் நீங்கள் எல்லாத்தையும் எப்படி சார் நாங்கள் இந்த டஞ்சனை முடிக்கிறது அப்படின்ன உடனே, சரி ஓகே நான் ஒரு நம்பிக்கையான ஆளை இங்கே விட்டுட்டு போகிறேன், பெரு வெளியே வாடா அப்படின்ன உடனே பெரு வந்து வெளியே நிற்பான். பெருக்கிட்ட ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணு, அப்போ நான் ஹியூமன்ஸை கிங் அப்படின்ன உடனே போட்டு தள்ளுறா. அதுக்கு அந்த கில்டு மாஸ்டர் உடனே வந்து, சார் இது ஜேஜு ஐஸ்லாண்டு சேர்ந்த எறும்பு தானே சார், அந்த அன்ட்ரு தானே சார் அப்படின்ன உடனே, ஆமாம் அப்போனா நான் உனக்கு அதை பற்றி விளக்க தேவையில்ல, சரி ஓகே பெரு பார்த்துக்கடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே பார்ப்பான். எல்லாம் அப்படியே எதிர்க்க நிற்கும், அந்த மண்டை ஓடு எல்லாம் நிற்கும். ஹீரோ வழியா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்போனில் ஓடுவான், பயங்கரமாக ஓடுவான். உடனே அதுங்களும் வழி விட்டுரும். என்னடா இதுங்க வழி விடுது அப்படின்னு ஹீரோவே ஷாக் ஆகிடுவான். உடனே நான் அதுங்களை விட பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு அதுங்க பயப்படுதுங்க. உடனே வந்து வேகமாக எகிரி வெளியே போயிட்டு டென்ஷனை விட்டு வெளியே போடனே, கைசல் வெளியே வாடா அப்படின்னு உடனே கைசல் வெளியே வந்துடும். கைசன்கிட்ட வந்து சீக்கிரமாக என் தங்கச்சிக்கிட்ட போடா, வேகமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெரராக சொல்லுவான். கைசலும் செம்ம ஸ்பீடில் பறந்து போவோம். வேகமாக தங்கச்சிட்டு போய், இங்கே பார்த்தா ரெட் ஐஆர் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ரீன் ஐஆர் சோல்ஜர்ஸ் அடித்து நவுத்திட்டு இருக்கோம் பிடிச்சிட்டு. அங்கே வந்து பசங்களாம் சரி இதுங்க நம்மளுக்காக தான் சண்டை போடுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக பார்த்துட்டு இருப்பானுங்க. உடனே அண்ணன் வராரான உடனே அந்த ஐஆர் சோல்ஜர் வந்து அப்படியே கையை காமிச்சு பின்னாடி போங்க அண்ணன் வருவார் அப்படின்ற மாதிரி ஜன்னலை காட்டும். அதோட அந்த சீன் அப்படியே அந்த க்ரீன் ஐஆருக்கு போயிட்டு அவங்க பாஸ் கிட்ட, சார் அங்கே 2-3 ஐஆர்க்கு சேர்ந்து நம்ம ஐஆர் சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டுருக்கு சார் அப்படின்னு. அந்த பாஸ், எத்தனை ஐஆர்க்கு சொன்னேன், 3 ஐஆர் சோல்ஜர்ஸ் நம்ம ஐஆர்க்ஸை கொள்ளுதா, வெக்கமா இல்லை இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, நானே வரேன்டா, நானே வந்து அந்த ஐஆர் சோல்ஜர்ஸ் மொத்தத்தையும் கொல்றேன்டா, என்னடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுப்பான். அப்படியே அடுத்த சீனில் வந்து டஞ்சனில் இருக்கிற எறும்புகளை தான் காட்டுறாங்க. டஞ்சனில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எறும்புகள் போயிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்ருக்கோம். அதை பார்த்துட்டு இவனுங்க, நம்மளால எதுவும் பண்ணாதுங்களா சார்னோடனே, எதுவும் பண்ணாதுடா வேடாதீங்கடா அப்படின்னும் போது பெரு வந்து முன்னாடி நிற்க பயந்து போய் பட்டுன்னு கீழே வந்துடுவான். அதை பார்த்துட்டு இவனுங்களாம் வந்து, என்னடா இது இவ்வளோ பயங்கரமாக வந்து முன்னாடி நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. உடனே பெரு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிட்டு இருப்பான். இதுங்கெல்லாம் மிரண்டு போய் நிற்பானுங்க, என்னடா இதுங்க இவ்வளோ கேஷுவலாக போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கீழே ஒரு எலும்பு போடு இருக்கும். அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஐரேங்க் சோல்ஜர்ஸ் ஆச்சுடா, இதெல்லாம் என்ன கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. பயங்கர ஃபன்னாக இருக்கும். இவங்களை இப்படியே காமிச்சிட்டே இருக்கும்போது அப்புறம் அடுத்த சீனில் வந்து அந்த ஐஆர் சோல்ஜர்ஸை காட்டுவானுங்க. அவன் பாஸ் போய் ஐஆர் சோல்ஜர்ஸ்கிட்டலாம் சண்டை போடும்போது அவங்க சுற்றி இருக்கிற அவனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து, கொல்லுங்கடா சார் அவனை கொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டுருக்கோம். உடனே இவனும், என் உடம்ப பார்த்தலடா, நான் எத்தனை டேட்டோ குத்திருக்கேன் பாடுறா, அவ்வளோ பேரை கொண்டிருக்கேன்டான்னு சொல்லிட்டு வெட்ட போவான். அதை அழகாக அந்த ஐஆர் சோல்ஜர்ஸ் வந்து தடுத்த உடனே, பரவாயில்லையே தடுத்துட்டியே, ஆனால் இதெல்லாம் பத்தாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிடுவான். வெட்டின உடனே இந்த ஐஆர் சோல்ஜர்ஸ்லாம் தூளாக போயிடும். பார்த்தா திருப்பி ரீஜென்ரேஷன் ஆகும். அதை பார்த்துட்டு, ஓ நீங்கள்லாம் சம்மன்ஸா, நான் கூட நினச்ச ஒரிஜினல் சம்மன்ஸ்ரா இதுங்களை எத்தனை வாட்டி கொன்னாலும் வருவீங்க தெரியுது, ஆனால் நான் எத்தனை வாட்டி வேணால் கொல்லுவேன். ஆனால் அவன் மைண்டில் வந்து சொல்லும்,
கொல்லணும்னு அவன் மைண்டு வந்து சொல்லும். உடனே இந்த சம்மன்ஸ் எல்லாம் கொல்றது வேஸ்ட்டடா, இதுங்களெல்லாம் கொல்லாதீங்கடா, அந்த பொண்ணை கொல்லுங்கடா, அந்த பொண்ணை கொல்லனா அந்த சம்மன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும்டா அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவானுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவோன்னே அந்த ஐஎக்ஸ் தடுக்கும். ஆனால் அதுங்களால முடியாது. ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவேன். அந்த ஐஎக்ஸ் எல்லாம் அப்படியே திணறும். உடனே அந்த இவன் பாஸ் போயிட்டு ஹீரோ தங்கச்சி பட்டுன்னு போய் தலையை பிடிச்சி தூக்கிடுவான். தூக்கின உடனே அப்படியே அந்த பையன் இவன் பாஸ் சொல்கிறான், நீ தாண்டி அந்த சம்மன் பண்ணுறவ, உன்னை கொன்னட்டனா அந்த சம்மன்ஸ் எல்லாம் போயிடும்ல, இரடையே உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூக்கிட்டு அப்படியே நசுக்க பார்ப்பான். நேற்றுக்கு ஒரு ட்ராகன் சவுண்டு கேட்கும் பாருங்க, அப்படியே அலறும். மொத்த ஐஎக்ஸ் அலறுவான். என்னடா மேஜிக் இதுன்னு அந்த பொண்ணை கீழே போட்டு அவன் அப்படியே மிரண்டு போய் நிற்பான். என்னடா நடக்குதுங்க, என்னடா மேஜிக் அது பா, இவ்வளோ கொடூரமான மேஜிக்கை நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போய் மிரண்டு போய் நிற்பான். அப்போ ஹீரோ வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு ஜன்னெல்லாம் உடச்சிட்டு பயங்கரமாக வந்து நிற்பான். இந்த இடத்துல ஒரு கொலை மாதம் வந்து ஹீரோ நிற்பான். அப்படியே உடம்பு வந்து அவ்வளோ ஆறா வரும், பயங்கர ஆறாவோடு நிற்பான். தங்கச்சி போய் தொட்டுட்டு, அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைம்மா, அண்ணன் நான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அந்த பேனலே பயங்கரமாக இருக்கும். ஹீரோ பயங்கர எஃபெக்டில் பயங்கரமான ஆறாவோடு நிற்பான். பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் அந்த ஐஆர் மாஸ்டர் பயந்துக்கிட்டே குரோக்டாரோ ரெட் பில்லருடைய பாஸ். அதுக்கு ஹீரோ பொத்திட்டுறா நானே வரேன். ஹீரோ செம்ம வெளியில் இருப்பான். அப்புறம் அவன் தங்கச்சி பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலைம்மா, நீ ஒன்றும் அழுவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் சேஃபா அப்படின்னு ஒன்று அந்த பசங்கள்லாம் சேஃப்னுவாங்க. அந்த பொண்ணு மூஞ்சில் அப்படியே மார்க் ஆகிட்ருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ வெறி ஆகிடுவான். ஆடா அது இவ்வளோ பெரிய மார்க். அப்படியே வந்து இக்ரீஸை கூப்பிட்டு, இக்ரீஸ் என் தங்கச்சி பார்த்துக்கோ, மற்ற சோல்ஜர்ஸ்லாம் மற்றவங்கள பத்திரமா கீழே கூட்டுவாங்கடா, நான் அவனங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அந்த ஐஎக்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து நடுங்குவானுங்க. அந்த பாஸே அப்படியே ஒரு பயத்துலேயே நின்றுட்டுருப்பான். அப்போ ஹீரோ கொல்லம் அந்த ஐஆர் பாஸ்க்கு, நீ எப்படா எங்கள் பாஷை பேசுகிற அப்படின்னு கேட்பான். உடனே அட்டாக் பண்ணுங்கடான்னு உடனே எல்லாம் போய் அட்டாக் பண்ண போவானுங்க. ஹீரோ உடனே அப்படியே ஒரு ஐஆர் சோல்ஜர் வெட்ட வர அப்படியே அது விரலை பிடிச்சி தரை ஒரே அடி வச்சுட்டு பட்டுன்னு ஈஸியாக அப்படியே கேஷுவலாக போவான். ஃப்ரெண்ட்ஸ் இடத்தெல்லாம் அப்படியே தரமாக இருக்கும். அப்படியே போயிட்டு இன்னொரு ஐஎக்ஸ் சோல்ஜர் வரும். அது அப்படியே 2 ஐஎக்ஸ் சோல்ஜர் அட் அ டைமில் வரும்போது ரூரல் டச்சை போட்டு ஒரே அடி அப்படியே நெசிக்கிடுவான். 2 ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டு அப்படியே வீந்துடும். இந்த சீன்லாம் தரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து அந்த இடத்துல இன்னும் 8 ஐஎக்ஸ் சோல்ஜர்ஸ் அட் அ டைமில் வரும். கத்தியை கூட எடுக்க மாட்டான். அவனை கையிலே கொள்றான்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படின்னு அடிப்பான். அந்த கையை ஃபுல்லாக அந்த கையை வச்சு மூஞ்சி கை காலை பிரித்து எரிஞ்சிருவான். இந்த சீனில் அப்படியே ஈவலாக இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவல்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபயர் எமோஜை கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. அப்படியே போய் அந்த பாஸ் முன்னாடி நிற்பான். பாஸை கதறுவான். அந்த இடத்துல ரூலர் டச்சை போட்டு அப்படியே அவனை தூக்கி பிடிச்சி, தாண்டா என் தங்கச்சியை தூக்கணுன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு நிற்பான். அதுக்கு அந்த ஐயா சோல்ஜர்ஸ், நான் வேணும்னு பண்ணல, என்னை விட்டுடுன்னுவான். ஏன்டா என்னை பார்த்து பயப்படுற, மனுஷங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணும், எனக்கு கொல்லணும்னு தோணும் அப்படின்னு ஒன்று. இப்போ என்னை பார்த்தா என்னடா தோணுது, என்னை பார்த்தா என்ன தோணுது, அது என்னை விட்டுடுங்கன்னு ஒன்று. ஹீரோ டென்ஷன் ஆகி, அப்போ சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுட்டு பயங்கர மாசா செம்ம கோத்தில் நிற்பான் ஹீரோ. அந்த டென்ஷனை காட்டுறாங்க. அந்த டென்ஷனில் பார்த்தோன்னா எறும்புங்கள்லாம் சேர்ந்து அந்த சாம்பியை பிடிச்சிட்டு கணிச்சிட்டு நின்றுட்டுருக்கோம். அதில் ஒரு பொண்ணு அந்த சாம்பியை பிடிச்சி பெரு லைட்டாக எப்படின்னுவான். அந்த பொண்ணுக்கு அடிபட்டுறோன்னு ஹீல் பண்ணி விடுவான். பெரு ஹீல் பண்ணி விட்டு வாடா போடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போவான். அங்கே அந்த டென்ஷனுடைய பாஸை காட்டுவானுங்க. அவன் பார்க்கறதுக்கு எது எலும்பு கூட மாதிரி இருப்பான். அவனை பார்த்து அவன் சர்ஜஸ் எல்லாம் பார்த்து இவனுங்க பயங்கரமாக பயந்து போய் நிற்பானுங்க. அதில் என்னடா பண்ணுறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு பெரு அந்த இடத்துல கேஷுவலாக சீனாக நடந்து வருவான். அதை பார்த்துட்டு அவன், ஷேடோ ஆர்மியை சேர்ந்தவங்க இங்கேண்டா வரீங்க, ஷேடோ மானார்க் அப்படியே இராணுவ படை என்னையும் அட்டாக் பண்ணுது. அதுக்கு பெரு கேஷுவலாக, டேய் நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், நீ தேர்ந்தெடுக்கப்படலை, அதனால நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு பெரு போய் நெஞ்சில் கையாக இருக்கும். அவன் இறங்கின ஒரே இல்லை செத்துருவான். இவங்கள்ட்ட பெட்டை குத்துருப்பான். ஒரே பஞ்சில் செத்து பெரு எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒரே பஞ்சில் அழகாக நிரூபிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். இந்த எபிசோடு யாரெல்லாம் பிடிச்சதோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஃபயர் எமோஜி கீழே போட்டு போயிடுங்க. அடுத்த எபிசோடு யாரெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க கமெண்ட்டில் நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு போட்டு